ஐயா, தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கிறே ஐயா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கிறே ஐயா. அப்பா ஹல்லேலூயா, ராஜா உமக்கு நன்றி. அப்பா இயேசுவே, ராஜா உமக்கு நன்றி. எதிர வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிர வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா ஆமென், ஹல்லேலூயா. ஓ நன்றி, ஆமென். பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமா வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமா வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா ஆமென், ஹல்லேலூயா. அப்பா ஓ நன்றிப்பா, நன்றிப்பா. ஆமென், ராஜா நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கத்தாவே
இங்கே இப்படிலாம் வசனம் இருக்குது. இந்த வசனத்துக்கு மட்டும் நம்ம கீழ்ப்பணிஞ்சிட்டோம்னா பிசாசு நம்மளை விட்டு ஓடிடுவான். நம்ம எத்தனை வசனம்லாம் கேட்டிருப்போம்ல, இந்த வசனத்தெல்லாம் வல்லமகுதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். எனக்கு அவங்க சொல்லும்போது பயங்கரமான ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ கீழ்ப்படிதல் இருந்தால் தான் ஒரு மனசுக்குள்ளே பிசாசு இருக்க மாட்டான். நீங்கள் எவ்வளோ நீங்கள் படித்தவங்களாக இருக்கலாம், எவ்வளோ நீங்கள் வளர்ந்தவங்களாக இருக்கலாம், எவ்வளோ தான் நீங்கள் மேலான இடத்துல கூட நீங்கள் நிற்கலாம். ஆனால் கீழ்ப்படிதல் நம்மளுக்குள்ளே வரும்போது தான் பிசாசி ஓடிடுவான். ஒரு சின்ன பிள்ளை குழந்தைங்களை கூப்பிட்டா பேரண்ட்ஸுக்கு ஓடி இறங்கும். இந்த சமயத்தில் கூட 2 ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த அபிராமின்றவங்க பால் கொடுத்தோடனே குடிச்சிட்டு என்ன பண்ணிச்சுங்க, படுத்துக்க மாறணும். எல்லா நேரத்திலும் எல்லா வேலையிலையும் எந்த சோதனை வந்தால் கூட கீழ்ப்படுதல் மட்டும் நம்ம கற்றுக்கோமே, சாத்தா நம்ம வீட்டில் இருக்க மாட்டான். நீங்கள் ஒரு நாள் ஆராய்ச்சி பாருங்கள், எந்தெந்த விதத்தில் நான் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியில். இப்போ ஜெபிக்கிறது நியாயம் இல்லையா? நியாயம். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியில். வசனம் படிக்கிறது நியாயம் இல்லையா? நியாயம். ஆனால் கீழ்ப்படியில். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யாதவே இருந்தால் யார் இருப்பான் நம்ம கூட நினச்சி பண்ணி? கிறிஸ்துவங்களாக இருக்கலாம், பிசாசி இருப்பான். நீங்கள் அதை யோசித்து சில காரியத்தில் வீட்டில் போய் கூட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பைபிள் சொல்லுது, 1 மணி நேரமாவது ஜெபிக்கலைன்னா சோதனையில் மாட்டிக்கும். கண்டிப்பாக சோதனை நம்ம வீட்டுக்குள்ள எல்லார் வீட்டுக்கும் வரும். அப்போ நம்ம கூடுமான அளவுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ ஏன் ஜெபம் பண்ணுங்க ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு தான், நம்ம ஒரு சேஃப்டிக்கு தான் ஒரு ஜெபம். நீ எங்கே போனாலும் நல்லா இருக்கணும், காரியம் வாய்க்கணும், எல்லாம் நடக்கணும்னா அந்த ஒரு சேஃப்டி. அப்போ நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுறோமான்னு சொல்லி வீட்டில் போய் நீங்கள் யோசித்து பாருங்கள். சாத்தா நம்ம வீட்லேயே இருக்க மாட்டான். இன்றைக்கி அழகழித்து தெரித்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான். அவர் சொன்ன ஒரே ஒரு வசனம் தான் சொன்னார், கீழ்ப்படிதல் மட்டும் நீங்கள் கற்றுங்க, கர்த்தர் உங்களுக்காக செய்வார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்னோட போராடுகிற சாத்தானே, என்னை விட்டு ஓடிப்போ ஓடிப்போ. என்னோட போராடுகிற சாத்தானே, என்னை விட்டு ஓடிப்போ 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 ஓடிப்போ. என்னோட போராடுற சாத்தானே, ஓடிப்போ ஓடிப்போ. என்னோட போராடுற சாத்தானே, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரிய. ஓடிப்போ ஓடிப்போ. என்னோட எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவன். எனக்குள்ள இருக்கிற. ஆமென். நல்ல கைத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை தருங்க. இப்போ பாரு, எனக்கு தொண்டை வலி, அதை மீறி தான் நான் பாடுறேன். ஆனால் சில பிள்ளைங்க பாருங்கள், வாயிலிருந்து துதி கூட வர மாட்டுது. நீங்கள் துதிச்சாதான் உங்கள் மேலே இருக்கிற ஆவி ஓடும். நான் ஒரு வசனத்தை வாசிக்க நேற்று பார்த்தேன். போராடுற ஆவி என்னென்ன இருக்குது, அதை நம்மளுக்குள்ளே இருக்கும், வெளியே இல்லை. நான் சொல்கிறது வெளியே இல்லை, நம்மளுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இப்போ அதை துரத்தணும். 2 தீமோத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் கடைசி நாட்களிலே. ஆமா, இது என்ன நாள்? கடைசி காலம். எந்த காலம் இது? ஆமா, அதை வச்சுங்க. அப்போஸ்தலர் 2:17 வாசிங்க. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊத்துவேன். அப்பொழுது சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊத்துவேன். அப்பொழுது உங்க குமாரனும் உங்க குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்க வாலிபர்கள்
தரிசனம் அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்கார மேலேயும் என்னுடைய ஊழியக்காரச்சி மேலேயும் அந்த நாட்களிலே ஊத்துவேன். எதுக்கு ஊத்துவேன்னாரு? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம நினைக்கிறோம் என்னன்னா கடைசி காலம் சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறோம். கடைசி காலத்துக்கு எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை சொல்லுங்களேன்? இந்த இடத்துல நிரம்பி போகிறதுக்கு மட்டும் இல்லை, இந்த இடத்துலையே நிரப்பிட்டு வீட்டில் போய் நம்ம வேறு மாதிரியாக இருக்கிறதுக்காக அல்ல. இப்போ வாசிங்க 2 தீமோத்தேயு 3:1 வாசிங்க. மேலும் கடைசி நாட்களிலே பாரு, அதுவும் கடைசி நாட்கள். அப்போஸ்தலர் 2:17-18 எழுதப்பட்டிருக்குது கடைசி நாட்கள். ஆமென். இதுவும் கடைசி நாட்கள். கடைசி நாட்களிலே கொடிய காலம் என்று. ஆமென். என்ன காலம் இது? கொடிய காலம் என்று வரும் என்று அறிவாயாக. அப்புறம் எப்படியன் மனுஷ தற்பிரிய. என்ன பிரியா சொல்லுங்களா? தற்பிரியன்னா தன்னை பற்றி பேசினா சந்தோஷம் இருக்கும். கொஞ்சம் வேற மாதிரியே ரிக்கார்டு மாறிச்சுன்னா அவ்வளோதான், அது உருட்டு பெரட்டி ஏற்றுரும். தற்பிரியெல்லாம் இப்போ கடைசி காலத்தில் எது சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. நல்லதா பேசினா கூட ஆமன் சொல்லுங்க, ஏய் செல்போன் பார்க்காதம்மா கண்ணு குருடாயிடுமான்னு சொன்னால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்? தற்பிரியன்றது தன்னை பிரியப்படுத்துகிற காரியமாகவே இருக்கணும். ஆமன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? மீறி இப்போ பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் பேசினா புரிஞ்சு கொள்ள முடியல. அதான் தற்பிரியன்றது இப்போ தன்னையே பிரியப்படுத்தணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? ஆமாம். ஒரு அம்மா இப்படி வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. போதகருக்கு கீழ்ப்படிஞ்சது அந்த காலம். ஆமென். விசுவாசிக்கு போதகர்கள் கீழ்ப்படிவது இந்த காலம். எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, அவங்க எனக்கு அனுப்புகிறாங்க. போதகருக்கு கீழ்ப்படிந்தது அந்த காலம், விசுவாசிங்களுக்கு கீழ்ப்படிவது இந்த காலம். கொஞ்சம் அப்படி இப்படின்னு என்னை பற்றி நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்க, அடுத்த வாரம் அவள் தான். தற்பிரியன் எப்போதுன்னா அவங்களுக்கு உண்டானதை பற்றி பேசினாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆமென். அவங்க தான் தற்பிரியன். நான் பார்த்த வரைக்கும் அந்த நாட்களில் இப்போ நான் தப்பு பண்ணால் பாஸ்டருக்கு வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொன்னால் நான் உடனே அதுக்கு அழுதுருக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிக்கிறேன். இப்போ அதெல்லாம் இல்லை. அல்லேலூயா. தற்பிரியம் எப்போன்னா சொல்லுவாங்க, என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, என்னை பற்றி தான் சொல்கிறாங்க, என்னை பற்றி தான் வந்து சேதியே போயின்னுக்குதுன்னு சொல்கிறது தான் தற்பிரியம் வேலை. ஆமென். ஆனால் அந்த நாள் அப்படி இல்லை. அந்த நாளெல்லாம் நடத்தினவங்கள கடினமாக நடத்திருக்கிறாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? ஏன் லேட்டாக வந்தேன்னு கேட்டால் துணி துவைக்கிறதும் சோறாக்குது. இப்போ சில பேர் சோறு ஆக்கிட்டு கூட வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பாயாச வடை நான் வச்சிருக்கிறேன், அது எப்படி தர முடியும்? சாப்பிட்டா வயிற்றை தான் கலக்கும். அதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், அது வயிற்றை கலக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. தற்பிரியா. ரெண்டாவது என்னது? பணப்பிரியா. ஆமென். இந்த கடைசி காலத்தில் என்னாகுது? பணம் பணம் பணம். என்னது அது? ஒரு பாட்டு என்ன? பணம். பணப்பிரியர்கள். எதுக்கு நான் வேணும் அவங்களுக்கு? இப்போ ஆமென் சொல்லுங்க. நான் வேணும். இப்போ சர்ச்சைக்கு ரொம்ப பேர் வரலன்னு கேட்டான்னு சொல்லுவாங்க, ஆட்டோக்கு பணம் இல்லை, அதனால தான் வர முடியல. ஏன் மற்றதுக்கெல்லாம் போறிய, அதுக்கு எப்படி பணங்குது? அதுக்கு இருக்குது. சபைக்கு போனால் பணம் இல்லை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. வர 300 ரூபாய் ஆயிடுது. நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. அப்போ அது என்ன? பணப்பிரியர்கள். இந்த கடைசி காலத்தில் பணத்துக்காகவே தான் ஜனங்க வாழ்வாங்களே கண்டு பணம் கொடுக்குற கர்த்தருக்காக வாழ மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் பணம் எவ்வளோ கேட்டாலும் அவர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் ஒன்று கற்றுக்கினேன்.
ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் அவங்க பணத்துக்காக அவங்களுக்கு போய் ஊழியம் செய்யக்கூடாது. ஆண்டவருக்காக தான் அவங்களுக்கு போய் ஊழியம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. பணப்பிரியர்கள். இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட பாருங்க, சர்ச்சை ஆராதனை இருக்கும், அந்த ஆத்துமா ஆட்டோ ஓயிட்டுன்னு இருக்கும், வேன் ஓயிட்டுன்னு இருக்கும், மனமாற எங்கன்னா ஒரு சவாரி பையன் இருக்கும், எல்லாம் முடிச்சு கிடிச்சிட்டு. ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோய்கறி வாங்கணும் இல்லை, அது ஆட்டோவுக்கு போய் சவாரிக்கு எல்லாம் பண்ணாதான் அதுக்கு பணம் வரும், அது எடுத்துன்னு வந்து ஆட்டோ. அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு இந்த ஆராதனையில் இருக்கிறவங்களும் வண்டிக்கு கேட்பார், ஃபோன் பண்ணி வண்டிக்கு போய்க்கிறேன் பாஸ்டர் அப்படின்வாங்க. அவங்க யாரு? பணப்பிரிய. ஒரு நாள் ஓய்வு நாள கூட என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்டவருக்காக கொடுத்துட்டு வந்து உட்காரவங்க இன்னைக்கு நிறைய பேர் இல்லை. ஊழியக்காரங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் என்ன பண்ணிக்கிறாங்க, ஊழியத்துக்கு வந்துக்கிறாங்க. அவங்க தெய்வமா? மூணாவது என்னது? பணப்பிரியம். பணப்பிரியம் என்னது சொல்லுங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய நாள்னு தெரியும். இன்னைக்கு இப்போ பாரு, சபையில் எல்லாரும் வராதவங்களுக்குலாம் ஒரு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வராரு, எல்லாருக்கும் ஒரு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாருன்னா சொன்னால் போதும். இப்போ எப்படி பாயாசம் வடை தரமோ அது மாதிரி ஒரு 1000 ரூபாய் நான் கேட்டுனுக்கிறேன் கத்தர்கிட்ட. யாருன்னா ஒரு வெளிநாட்டு ஆள் ஆண்டவரை அனுப்புங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 1000 ரூபாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. பணப்பிரியர்கள். மூணாவது, நீ என்னதான் பணத்தை இந்த நாளில் கர்த்தருடைய நாளில் நீ போய் பணத்தை சம்பாதிக்கும் போது அந்த பணம் உன் வீட்டில் இருக்காது, அது ஒயின் ஷாப்புக்கு தான் போகும். நீ எவ்வளோதான் சம்பாதிய, அந்த பணம் இன்னைக்கு கர்த்தரை துதிக்கிற நாளில் நீ அந்த பணத்தை சம்பாரித்து வைக்கலான்னு பார்த்தா அது எதுனா ஒரு செலவில் கட்டாயமாக அது போயிடும். ஆனால் அதை வெறுத்து நீ கர்த்தர்காட்ட நின்று பாரு. ஆமென் சொல்லுங்களா. நீ இன்னைக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறியோ அதுக்கு மேலான தேவைகளை தருகிறவர் உன் பக்கத்தில் வந்துக்கிறாரு. உனக்கு அது தெரியாது, ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்களா. அவன் நாங்களாம் நிறைய பணத்தை சம்பாரிச்சுக்கிறேன், கர்த்தர் அறிவார். என் கையில் பார்த்த பணம் எவ்வளோ பணத்தை நான் பார்த்தேன், ஆனால் அந்த பணம்லாம் எனக்கு நிம்மதி தரல. நான் சொல்கிற ஏசப்பா தான் என்னை நிம்மதியாக நடத்துகிறாரு. அவர் தான் எனக்கு நிம்மதி, அவர் தான் என் சந்தோஷம், அவர் தான் என் சமாதானத்துக்கு காரணமாகிறாரு. மூணாவது, வீம்புக்காரர்கள். யார் அவங்க? ஃபர்ஸ்ட் என்னது? தற்பிரியம். ரெண்டாவது யாரு? பணம். இந்த இதெல்லாம் இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி கர்த்தரை அனுப்பணும். மூணாவது வீம்புக்காரனா யாரு? அவங்க ஒன்று செய்தா இவங்க ஒன்று செய்வாங்க. ஏட்டிக்கு போட்டின்னுவாங்க பத்தியா? என்னது ஏட்டிக்கு போட்டி? நீ ஒன்று பண்ணுறியா நான் ஒன்று பண்ணுவேன், நீ ஒன்று செய்யறியா நான் செய்வேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. கர்த்தருடைய பிள்ளைங்க யாருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏட்டிக்கு போட்டியாக செய்யக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் பாருங்க, ஏட்டிக்கு போட்டியாக செய்கிற கூட்டங்கள் ஒரு கூட்டம் இருக்குது. அது ஒரு பிசாசுடைய ஆவி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நல்லா அல்லேலூயா சொல்லுங்களா. யார் இப்போ நீ உன் தரமில் வாழணும்னா வாழலாம். நீ ஒரு நல்ல நகை போட்டுனுங்க, நான் போடுவேன். நீ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை நான் பண்ணுவேன். நீ ஒரு வீடு வாங்குற, நானும் ஒரு வீடு வாங்குவேன். நீ ஒரு வாகனமா, நானும் ஒரு. அது மாதிரி ஏட்டிக்கு போட்டு என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைங்க செய்யக்கூடாது. அவங்க யாரு? வீம்புக்காரர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது கடைசி காலத்தில் இந்த ஆவிலாம் வந்திருக்குது. அப்புறம் அகந்தனா யாரு? அகந்தன்றது பெருமை, ஆங்காரம், ஆணவம் பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. இது ஒரு அசுத்தாவி. அகந்த உள்ளவர்களை தாயை தள்ளினார்னுக்குது. நேபுகாத்நேசர் சொல்றாரு, அகந்தை உள்ளவர்களை தாயை தள்ளுகிற தேவனேன்றாரு. அகந்தன்னா எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க பலத்தில் வந்தது. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களா. இது வரைக்கும் கர்த்தர் தான் நம்மளை உயர்த்தி நிறுத்தியிருப்பாரு. ஆனாலும் அவங்க என்ன அகந்தை உள்ளவங்க வந்து இப்போ நீ வீட்டிலேயே சொல்லி பாரு, கர்த்தர் தான் இந்த வருமானத்தை கொடுத்தாரு, கர்த்தர் தான் இந்த வீடை கொடுத்தாரு சொல்லி பாருங்க. சில பேர் அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க.
அகந்தை. நேபுகாத்நேசரை பார்த்து தானியேலே சொல்றாரு, ராஜாவே அல்லேலூயா, அவர்கிட்ட பேசுறாரு, இந்த காரியம் உனக்கு நேரிடக்கூடாது, உன் சத்துருக்களுக்கு நேரின்னாரு. அந்த பாபிலோனாவை, இந்த மகா பெரிய பாபிலோனாவை நான் கட்டினேன்னு அந்த தானியேல் அந்த நேபுகாத்நேசர் ராஜா சொல்லும் போது அவனுடைய அகந்தைய தேவன் தள்ளினாரு. காட்டில் போயிட்டு ஆடு சாப்பிட்ற புல்லை சாப்பிட்டுருந்தாருன்னுக்குது. இல்லையா சொல்லுங்க, பனியில் நனைஞ்சாருன்னுக்குது. அப்படின்னா அது அகந்த. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம்னா யார் காரணம் அதுக்கு சொல்லுங்களேன். இப்போ நம்ம நல்லா இருக்கிற நம்மளை உயர்த்துந்து கத்தர் தான் தெரிஞ்சாவே ஒருத்தர் ஆராதனை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. தெரியுமா தெரியுமா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எவ்வளோதான் நம்ம நல்லது பண்ணாலும் அதுக்கு நம்மளுக்கு வர பலன்னாது. இப்போ கஷ்டப்பட்டு ஒரு டின்னர் தரேன்னு வச்சுக்க, அதை சாப்பிட்னு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் இப்படி பண்ண மாட்டோம், இன்னும் நல்லா பண்ணியிருப்போம் அப்படின்வாங்க. கொஞ்சம் எதுனா கொஞ்சம் நல்லா கொடுத்தா கூட தூசிச்சுன்னா சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே பைபிள் சொல்லுது, தாவீது செய்த நன்மைக்கு அவரை எவ்வளோ கோவில் கட்டி கும்பிட்டு இருக்கலாம் அந்த சவுல் ராஜா செய்யல. அல்லேலூயா. சவுல் ராஜா போன உடனே தாவீது ராஜா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணாரு. ஆமென் அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தாவீதை தூசிச்சுக்கின்னு ஒருத்தன் மண்ணை வாரியே அடிக்கிறான் தாவீதை. ஆமென். நீங்க 2 சாமுவேல் 15-16 கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நன்மைகளை தாவீது ராஜா மூலியமா இஸ்ரவேல் ஜனங்க பெற்றாங்க. ஆனால் அவர் கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? தூசிச்சுக்கின்னு வரான். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம், அந்த 1 ராஜாக்கள் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் பார்த்தா நாபால்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென். அந்த குடும்பத்தை தாவீது ராஜா நிமித்தம் தான் பெரிய பாதுகாப்பு வந்தது, பெரிய ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. எல்லாமே கிடைச்சது. அவன் தாவீது ராஜா தனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேலைக்காரன் அனுப்புறாரு, அவன் தூசிக்கிறான். ஆமென் அல்லேலூயா. அவ்வளோ திட்டுறான் தாவீதை. நீங்கள் அதை பாருங்க. அதில் ஒரு வார்த்தை நான் எனக்கு பிடிச்சிருக்குது. தாவீது சொல்றாரு, அவனை காப்பாத்துனதெல்லாம் வீணா போச்சேன்றாரு. அந்த வசனத்தை பாருங்களா, அதில் இருக்குது, அவனை காப்பாத்துனதெல்லாம் வீணா போச்சே, ஒருத்தரை கூட நீங்க விடாதீங்க, எல்லாரையும் வெட்டி போடுங்கன்றான். நம்மளை கூட கர்த்தர் அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் சொல்லுது 25 இருக்குது. 1 சாமுவேல் 25 வாசிங்க. அந்த மனுஷரோ நாங்கள் வெளியில இருக்கும் போது எங்களோட நடமான நாளெல்லாம் எங்களை வருத்தப்படுத்தல, எங்க பொருளில் ஒண்ணுமே காணாத போல ஆடுகளை மேய்த்து இரவும் பகலும் எங்களுக்கு சுத்தி மதிலா இருந்தாங்க. இப்ப இந்த 8 மாதம் கூட கர்த்தர் இந்த ஆராதனை நிமித்தம் உங்களுக்கு எவ்வளவு பாதுகாத்திருப்பார் தெரியுமா? அல்லேலூயா. யார் யார் விசுவாசிக்கிறீங்க? அதில் திருப்பி அந்த 25 பாருங்க, அதில் எழுதப்பட்டுக்குது, தாவீது ராஜாக்கு ஒருத்தர் சொல்றாங்க, அந்த அபிகால் கட்ட அபிகாலுடைய வேலைக்காரங்களை அதை சொல்றாங்க தாவீது பண்ண காரியத்தை. ஆனால் அதில் எழுதப்பட்டுக்குது, தாவீது சொல்றாரு, அவங்கள காப்பாத்துந்து வீணா போச்சே. அல்லேலூயா. ஒருத்தர் கூட விடாதீங்கன்றாரு. ஆனால் அந்த அபிகால் தான் புருஷன் தூசிச்சான், பொண்டாட்டியோ தாவீதுக்கு முன்பாக போயிட்டு தன்னை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டா. ஆமென் சொல்லுங்க. அது ஒரு செத்த நாயை போய் நீ வந்து இப்போ பேசுறீங்களே. அல்லேலூயா. இந்த ரத்த போய் உங்களுக்கு வேணா, கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொன்னான். ஆமென் சொல்லுங்க. எடுத்தீங்களா? காப்பாத்துறத பத்திக்குதா? வீணாகவே நான் வசனம்
எல்லாம் வாசிங்க. அவனுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறது எல்லாம் வீணாகவே காப்பாத்தினேனே. நன்மைக்கு பதிலாக தீமை செய்றானே. ஆமென் சொல்லுங்க. யார் யார் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நன்மை செய்தார்னு? அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நன்மை செய்கிறவரு. அப்போஸ்தலர் 10:38 பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க நன்மை செய்கிறவரா சுத்தி தெரிஞ்சாருன்னு. ஆனா நன்மைக்கு என்ன வந்தது? தூசிக்கிற வார்த்தை வந்தது. இன்னைக்கு பாரு, சபை எவ்வளவுதான் நடத்தினாலும் என்ன பண்ணுவாங்க? தூசணமா பேசுறவங்க இருந்து தூசிக்கிறவங்க இருந்துதான் இருப்பாங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. இந்த 8 மாசம் கர்த்தர் நடத்துறது யார் யாரால சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேர் என்னன்னுவாங்க, சபைக்கு போனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்ன பண்றாரு? தூசணமா பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். அப்புறம் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். இந்த கடைசி காலத்தில் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? தாய் தகப்பன்மாருக்கு பைபிள் சொல்லுது, உன் தாயும் தகப்பனும் கனம் பண்ணு, உன் வாய் நாட்கள் நீடித்திருக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும்னா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியும் போது தான் அவனை நம்ம எதிர்த்து நிற்க முடியும். எபேசியர் 6:1 சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றவருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிங்க, இதுதான் நியாயம். உனக்கு நன்மை உண்டாகும் படிக்கு, பூமியில உன் வாய் நாட்கள் நீடிக்கும் படிக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அந்த பையன் கிடைக்கும், அந்த பொண்ணு கிடைக்கும், அப்பா அம்மா ஆயுத நாள் எத்தனையே நாள். என் ராஜா, என் பையன் வந்தா நல்லா இருக்குமே. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ எதுக்கு பொண்ணு பையனை பெற்றுக்கிறாங்க? கர்த்தருக்காகவா? இல்லை, அந்த பொண்ணு பையன் பெற்று நான் பார்த்தேன், கணேஷ்கான்ற பேரை பார்த்தேன். அது யாருன்னா சினிமா நடிகர் பேர். கர்த்தர் கொடுக்குறார் குழந்தை. அந்த தாய் தகப்பன் வைக்கிற பேர்னா இங்கே எல்என் அண்ணாலாம் பேர். இங்கே பிரதிஷ்டத்தில் என்ன பேர்? இந்த அண்ணால எல்லன ஆசீர்வதிங்கப்பா, ஆமீனப்பா. அங்கே பார்த்தா என்னன்னு பேர்? அப்போ என்னது? ஒரு தாய் தகப்பனு தேவனுக்கு முன்பாக கொடுக்குற குழந்தைய பைபிளில் இருக்கிற பேரை சொல்லி அதை நடத்தினா தானே அது வளர்ந்து ஆளாகும் போது அந்த தாய் தகப்பனுக்கு அது மதிப்பு தரும். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. கொடுக்கறது குழந்தை கர்த்தர். புருஷன் மனைவி யாரால வரவங்க? கடவுளால தான் உண்டாக்கி இருப்பாங்க. ஆனால் யார் பேர் வந்தாங்க? என்ன பேரு? கணேஷ்காவா? என்னது? கணேஷ்கா பேர். நம்ம சினிமா பார்க்குறவங்களுக்கு பேர் தெரியும், நம்மளுக்கு தெரியுமா? அவங்களாம் அடிக்கடிக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? நல்லா இருப்பாங்க. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு உன் வாழ் நாட்கள். ஆனால் இப்போ பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களாக்குறாங்க? தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியாத பிள்ளைங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்போ பாடினார் பாதர், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா அப்படின்னாரு. இப்பெல்லாம் பாடவும் முடியாது. அப்போ நன்றி அறியாதவங்க. அதுக்கு அடுத்தது பரிசுத்தம் இல்லாதவர்களும். இப்போ பரிசுத்தத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஆமென். எல்லார்கிட்டையும் செல்போன் வந்துச்சு. அந்த பாட்டை நாங்கள் பாட போகிறோம். உங்கள் கையில் தயவு செய்து செல்போன் இருந்தால் நீங்கள் எடுத்து 3 முத்தம் கொடுங்க. ஆமாம். அப்புறம் சுபாவத்தில் அன்பு இல்லாதவர்கள். அன்பு ஒரிஜினல் இருக்காது இப்போ. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஒரிஜினல் அன்பு போச்சு. மனைவியாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் இன்னைக்கு அன்பை பார்க்கவும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்புறம்
இணங்காதவர்கள் எதுலயும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு மனம் இருக்காது. இந்த கடைசி காலத்துல ஒரு மனமே இருக்காது. அதான் இணங்காதவங்க. அப்புறம் அவதூறு செய்கிறவர்கள். அவதூறுனா ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் கலகம் பண்ணே இருக்கிறவங்க தான் அவதூறு செய்கிறவங்க. அவங்கள யாரு? அவதூறு. அநியாயத்துக்குன்னா போய் ஒரு இடத்துல போய் சொல்லிடுவாங்க. குடியே தான் இருப்பாங்க, ஆனா குடும்பத்தை கெடுக்கிறவங்க அவங்க தான் இருப்பாங்க. இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கடைசி காலத்தில் என்னது? இச்சை அடக்கம் இருக்காது. எதை பார்த்தாலும் கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மார்க்கெட்டுக்காக போயிட்டா போதும், புடவைய நிறைய பார்த்தா போதும். இதை தான் எடுக்கணும்னு பார்த்தேன், இதான் எடுக்கணும்னு பார்த்தேன், இதான் எடுக்கணும்னு பார்த்தேன். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களா. ஒரு நல்ல பிரியாணி செய்கிற இடமா போயிட்டா போதும், விடவே விடாது வயிறு. இச்சை அடக்கம் இல்லாத இருக்கிறது. ஆமென். கண்களுக்கு நீ நிறைய இச்சையை தராங்க. கண்கள் இன்னைக்கு எந்த நேரமும் செல்போனுக்குள்ளேயே இருந்தால் தான் அந்த கண்ணு நல்லா இருக்குது, இல்லைன்னா கண்ணு ரெட் ஆயிடுது. ஆமென் சொல்லுங்க. இச்சை அடக்கமே இல்லை பைபிள் சொல்லுது. அப்புறம் கொடுமை உள்ளவர்களும் நல்லவர்களா பகைக்கிறவங்க. கொடுமை, நல்லது பண்ணாலும் நல்லவர் என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க. அப்புறம் துரோகிங்க, துணிகரம் உள்ளவங்க, துரோகம் பண்றவங்க. அப்புறம் இருமாப்பு உள்ளவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இருமாப்புனா என்னது? எவ்வளவு சொன்னாலும் அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதான் இருமாப்பு. கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லு, சபையில வந்து நில்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லு, சபையில வந்து நில்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லு, சபையில வந்து நில்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை. ஆமென். பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, ஏசப்பாவை தேட உனக்கு நேரம் இல்லையா? ஃப்ரெண்டோட சுத்த உனக்கு நேரம் இருக்குது, பைபிள படிக்க உனக்கு நேரம் இல்லையா? செல்போனை தேடுகிறதுக்கு நேரம் இருக்குது, ஏசப்பாவை தேட உனக்கு நேரம் இல்லையா? ஃப்ரெண்டோட சுத்த உனக்கு நேரம் இருக்குது, பைபிள படிக்க உனக்கு நேரம் இல்லையா? எல்லாத்தையும் ஏசப்பா பார்க்கிறாரு, எல்லாத்தையும் ஏசப்பா உன்னையனையோ பார்க்கிறாரு. சந்தோஷமா போங்க. கால் இப்படி வரணும். அதுவா செல்போனை பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, ஏசப்பாவை தேட உனக்கு நேரம் இல்லையா? ஃப்ரெண்டோட சுத்த உனக்கு நேரம் இருக்குது, பைபிள படிக்க உனக்கு நேரம் இல்லையா? செல்போனை தேட உனக்கு நேரம் இருக்குது, ஏசப்பாவை தேட உனக்கு நேரம் இல்லையா? ஃப்ரெண்டோட சுத்த உனக்கு நேரம் இருக்குது, பைபிள படிக்க உனக்கு நேரம் இல்லையா? எல்லாத்தையும் ஏசப்பா பார்க்கிறாரே, உன்னையனையோ
காட்டுங்க. ஊரு கதை பேச உனக்கு நேரம் இருக்குது, சுவிசேஷம் சொல்ல உனக்கு நேரம் இல்லையா? பீச்சுக்கு போக உனக்கு நேரம் இருக்குது, சுவிசேஷம் சொல்ல உனக்கு நேரம் திருப்பி திருப்பி திருப்பி. ஊரு கதை பேச உனக்கு நேரம் இருக்குது, சுவிசேஷம் சொல்ல உனக்கு நேரம் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் ஏசப்பா பார்க்கறாரே உன்னையனையோ, எல்லாத்தையும் ஏசப்பா பார்க்கறாரே உன்னையனையோ. குடும்பமா பீச்சுக்கு போக ஜாலியா இருக்குது, குடும்பத்தாம என்ன உனக்கு போற இருக்குது. குடும்பமா பீச்சுக்கு போனா ஜாலியா இருக்குது, குடும்பத்தாம என்ன உனக்கு போற இருக்குது. எல்லாத்தையும் ஏசப்பா பார்க்கறாரே உன்னையனையோ, எல்லாத்தையும் ஏசப்பா பார்க்கறாரே போக உனக்கு நேரம் இருக்குது, சபைக்கு வந்த உனக்கு நேரம் இல்லையா? கல்யாணத்துக்கு போக உனக்கு நேரம் இருக்குது, சபைக்கு. ஆமென். இந்த கடைசி காலத்தில் காணப்படுற இந்த விதமான ஆவிகளை கத்த துரத்தணும். ஆமென் சொல்லுங்க. இந்த பாட்டை எடுத்து வைங்க, பார்த்துங்க. அதை நல்லா கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கையை பிடிங்க, எல்லாம் கையை பிடிங்க. இயேசுவே, எங்கள் தலையில் எண்ணெய் ஊற்றி ஜெபிக்கும் போது இந்த விதமான ஆவி இருந்தா எங்கள் மேலே இருந்து வெளியே போனோம்பா. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, எங்கள் மேலே எந்த விதமான ஆவியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்கள் சரீரத்தை விட்டு இப்போது வெளியே போனோம். எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. என்ன எங்க என்ன சொல்லுங்க, காட்டுங்க. யார் வெளியே போனது? பாத்ரூமில் போய் 3 ஹவர் உட்காந்துக்கிறதா? அங்கே பேய் இருக்குது, நிறைய இருக்குது. வீட்டில் போய் பண்ணோம், முடிஞ்சால் தலையை பிடிக்கலாம் போ. இப்போ ஜபம் பண்ண போகிற இந்த எண்ணெய்க்காக, இந்த எண்ணெயை எங்கள் சபையில் இருக்கிற தலையில் ஊற்றும் போது பேன் இருந்தாலும் ஈர் இருந்தாலும் அது இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். இன்னைக்கு சொன்னதை கத்தர் அது மாற்றணும். தற்பிரியம் வெளியே போனோம், பணப்பிரியம் வெளியே போனோம், வீம்புக்காரர்கள் வெளியே போனோம், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாதவர்கள் வெளியே போனோம், அகந்தை உள்ளவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், அன்பில் இல்லாதவங்க, இதெல்லாம் வெளியே போகணும். கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. இப்போ நான் வருவேன் உங்ககிட்ட, நீங்கள் ஆனால் தலையை முன்னு இப்படி காட்டணும். நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. பரலோக கவனத்தை இழுக்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் திரும்ப வேண்டுமே, நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை இருக்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் திரும்ப வேண்டுமே, எப்போது என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே.
அப்பாவும் கண்களில் திரும்ப வேண்டுமே, என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டுமே, நீர் வேண்டுமே, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் திரும்ப வேண்டுமே, எப்போது என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, வானாதி வானங்கள் கொள்ளாதவனே, வார்த்தையால் முதல் நான் பாடுவேன் என்று. ஆமென். திருப்பியே வராது, துதிப்போமா நம் தேவனே, பாடுவோமா நம் கர்த்தரே, துதிப்போமா பாடுவோமா. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. கையை தட்டி பாடு, கைவலி வராது, பாடு, கால்வலி வராது, நடனமாடி பாடு, கால்வலி வராது, துதிப்போமா நம் தேவனே, பாடுவோமா நம் கர்த்தரே, துதிப்போமா. துதித்து நீ பாடு, சோர்வே இருக்காது, துதிப்போமா தேவனே, துதிப்போமா. கர்த்தரே நீ பாடு, கர்த்தரே நீ பாடு, சொல்லு, கர்த்தரே நீ பாடு, கர்த்தரே நீ பாடு, கர்த்தரே நீ பாடு, ஆப்பியாக பாடு, ஆப்பியாக பாடு, துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே, துதிப்போமா நம் தேவனே, பாடுவோமா. கையை தட்டி பாடு, கையை தட்டி பாடு, நடனமாடி பாடு, கால்வலி வராது, நடனமாடி பாடு, கால்வலி வராது, துதிப்போமா நம் தேவனே, பாடுவோமா. வாயைத் திறந்து, வாயைத் திறந்து பாடு, சிரித்து சிரிச்சு துதித்து, சிரிச்சு துதித்து, பல்லுவலி வராது, பல்லுவலி வராது, துதிப்போமா நம் தேவனே, பாடுவோமா நம் கர்த்தரே, நம் தேவனே, ஆராதித்து பாடு, ஆராதித்து பாடு, துதித்து துதித்து பாடு, சோர்வே வராது, துதிப்போமா நம் கர்த்தரே. கையை தட்டி பாடு, கையை தட்டி பாடு, நடனமாடி பாடு, நடனமாடி பாடு, துதிப்போமா தேவனே, பாடுவோமா துதிப்போமா. செல்போனை தேடுகிறதுக்கு நேரம் இருக்குது, ஏசப்பா தேட உனக்கு நேரம் இல்லையா, ஃப்ரெண்டோட சுத்த உனக்கு நேரம் இருக்குது, பைபிளை படிக்க உனக்கு நேரம் இல்லையா, செல்போனை தேடுறதுக்கு நேரம் இருக்குது, ஏசப்பாவை தேட உனக்கு நேரம் இல்லையா, ஃப்ரெண்டோட சுத்த உனக்கு நேரம் இருக்குது, பைபிளை படிக்க உனக்கு நேரம் இல்லையா, எல்லாத்தையும் ஏசப்பா
ஜாலியா இருக்குது. குடும்ப ஜாமம் என்ன உனக்கு போர் அடிக்குது. குடும்பமா ஜாலியா இருக்குது. குடும்ப ஜாமம் போர் அடிக்குது. எல்லாத்தையும் பேச உனக்கு நேரம் இருக்குது. சுவிசேஷம் சொல்ல உனக்கு நேரம் இல்லையா. ஊருக்காக பேச உனக்கு நேரம் இருக்குது. சுவிசேஷம் சொல்ல உனக்கு நேரம் இல்லையா. எல்லாத்தையும் போக உனக்கு நேரம் இருக்குது. சபைக்கு வர உனக்கு தூக்கமா இருக்குது. கல்யாணத்துக்கு போக உனக்கு நேரம் இருக்குது. சபைக்கு வர உனக்கு தூக்கமா இருக்குது. எல்லாத்தையும் செல்போனை பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது. ஏசப்பாவை தேட உனக்கு நேரம் இல்லையா. ஊரை சுத்த நேரம் இருக்குது. பைபிளை படிக்க உனக்கு நேரம் இல்லையா. செல்போனை பார்க்க உனக்கு நேரம் இருக்குது. ஏசப்பாவை தேட உனக்கு நேரம் இல்லையா. ஊரை சுத்த நேரம் இருக்குது. பைபிளை படிக்க உனக்கு நேரம் இல்லையா. எல்லாத்தையும் போதும் சொன்னா ஆடின போயிடும். ஜெபம் பண்ணலாமா. செல்போனை பார்க்கறதுக்கு ஆண்டவரை தேட கண்ண முடியலாமா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் தலையில கையை வைங்க. உங்க தலைக்கு இயேசுவே இந்த 8 மாதம் எங்களை நடத்திட்டீங்க. வரப்போற 9வது மாசம் செப்டம்பர் இந்த 3 மாதம் உங்களை தேடுற இருதயத்தை எனக்கு தாங்க. எல்லாம் வாயை தாருங்க. உங்க கையை உங்க தலை மேல வைங்க. நீங்களே வைங்க. உங்க தலையில கையை வைங்களேன். கையை வைங்க. உங்களை ஆண்டவரோட கூட நெருங்க கூடாதபடி உங்களோட போராடுகிற வான மண்டபத்தில் இருக்கிற ஆவிகள் எல்லாம் கத்தனை துரத்தணும். மாம்சத்தோட ரத்தத்தோட இல்லாத துரதினத்தோட அதிகாரத்தோட இப்பிரஞ்சபத்தில் குருடாக்கிற அந்தகார லோகாதிபதியோட நமக்கு போராட்டம் உண்டு. நீ தேவனுக்கு கீழ்ப்படி. பிசாசை எதிர்த்து நில்லு. அவன் உன்னை விட்டு ஓடி போவான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு நிமிஷம் உங்க தலையில கைய வைங்களேன். நான் உன்னுடைய பிள்ளைப்பா. நான் உன்னுடைய பிள்ளை. எனக்குள்ள நீ தான் வாழணும்பா. எனக்குள்ள நீங்க தான் வாழணும். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. வரப்போற செப்டம்பர் மாசம், வரப்போற அக்டோபர் மாசம், வரப்போற நவம்பர் மாசம், வரப்போற டிசம்பர் மாசம், இந்த மாதமெல்லாம் உன்னை நிறைய தேடுற கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. உன்னோட கூட நான் நெருங்கி நிற்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த பழக்க வழக்கங்கள் என்னுடைய சரீரத்தில் காணப்பட்டு உன்னை தேடக்கூடாதபடி எதிர்த்து நிற்குதோ இந்த நாள்ல என் காலின் கீழ் அதை நான் மெதிக்கிறேன். என் காலின் கீழ் இயேசுவின் நாமத்தினால் மெதிக்கிறேன். எங்க சபைக்கு வந்த ஒவ்வொருத்தரும் அப்பா இருந்தவண்ணமாவே இல்லாதபடி உன்னோட கூட நெருங்கி நிற்க உதவி செய்யுங்க. இந்த பூமி நிரந்தரம் இல்லப்பா. நாங்க வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் இல்லப்பா. நாங்க தேடுற தேவன் தான் நிரந்தரமானது. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்த நன்றி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தமோட கர்த்தருடைய வருகை இருப்பதாக. ஆமென்.